அண்மை செய்தி. கரூர் சம்பவம் தொடர்பாக தவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் நிர்மல்குமார் முன்ஜாமீன் கோரிய மனுக்கள் தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். கரூர் சம்பவம் தொடர்பாக தவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் நிர்மல்குமார் முன்ஜாமீன் கோரிய மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் நாகேந்திரன் இணைகிறார். நாகேந்திரன், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் நிவேதா. கரூரில் கடந்த 27ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் பரப்புரையின் போது அந்த கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் அந்த பகுதியில் பரப்புரை மேற்கொண்ட போது அதில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு இந்த கூட்ட நெரிசல் காரணமாக 41 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பாக கரூர் காவல்துறையினர் 4 பேர் மீது அந்த வழக்கு பதிவு என்பது செய்திருக்கிறார்கள். இது சம்பந்தமாக 2 பேர், அந்த கரூர் மாவட்ட செயலாளர் மற்றும் அவருக்கு அடைக்கலம் கொடுத்தவர் என 2 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் அந்த பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய புஷி ஆனந்த் மற்றும் இணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய சி.டி. நிர்மல்குமார் ஆகியோர் முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்திருந்தனர். அந்த மனு என்பது ஜோதிராமன் முன்னிலையில் அந்த மனு மீதான விசாரணை இன்று மதியம் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பிலும் பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. அதே போன்று அரசு தரப்பிலும் காவல்துறை தரப்பிலும் முக்கியமாக பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் காவல்துறை தரப்பில் இந்த வழக்கு தற்போதுதான் அந்த முதற்கட்ட அந்த ஆரம்ப நிலையில் இருப்பதாகவும், நாங்கள் நேரடியாக தமிழக வெற்றி கழகத்தினரை குறை சொல்லவில்லை எனவும், தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் அவர்களது கடமையை சரியாக செய்யவில்லை எனவும், அதே போன்று புஷி ஆனந்த் கட்சியின் பொதுச் செயலாளர் அவர் செய்தியாளர்களை சந்தித்து 12 மணிக்கு வருவார் என கூறியிருந்தார். ஆனால் இரவு 7 மணிக்கு தான் விஜய் அந்த பகுதியில் வருகை தந்தார். மனுவில் குறிப்பிடப்பட்ட அது ஒரு நேரம், அதே போன்று விஜய் வருகை தந்தது ஒரு நேரம் எனவும் அந்த அரசு தரப்பில் வந்து அந்த வாதமாக முன்வைக்கப்பட்டது. இந்த வாதங்களை அரசு தரப்பில் முன்வைக்கப்பட்ட அந்த வாதங்களை அனைத்தையும் நீதிபதி ஜோதிராமன் அதை பதிவு செய்திருக்கிறார் இந்த தீர்ப்பில். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்திருந்தது எனவும் வந்து அவர் அந்த மனு விசாரணையின் போது கேட்டிருந்தார். அதே போன்று அதிகமான கூட்டம் இருக்க வேண்டும் என தமிழக வெற்றி கழகத்தினர் கூட்டியிருக்கிறார்கள் வேண்டும் என எண்ணி கூட்டத்தை அதிக அளவில் அக்கட்சியினர் கூட்டியிருப்பதாகவும், அதே போன்று இந்த சம்பவம் நடைபெற்ற பிறகு அந்த தமிழக வெற்றி கழகத்தினர் அங்கிருந்து அவர்கள் தலைமறைவாகி இருக்கிறார்கள் எனவும், ஆனால் அந்த உயிரிழப்பு நடைபெற்ற பகுதியில் அந்த மாவட்ட செயலாளரோ இல்ல முக்கிய நிர்வாகிகளோ யாரும் வந்து அங்கே பாதிக்கப்பட்டவர்களை யாரும் வந்து பார்க்கவில்லை எனவும், கூடிய தொண்டர்கள் மற்றும் அந்த மக்களுக்கு வந்து உரிய உணவு, குடிநீர் உள்ளிட்டவற்றை தமிழக வெற்றி கழகத்தினர் வழங்கவில்லை எனவும், அதனால் தான் அவர்கள் உடல் சோர்வு ஏற்பட்டு உயிரிழப்பு நடந்ததாக அந்த அரசு தரப்பில் இந்த வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. மனுதாரர் தரப்பு வாதங்களையும் அரசு தரப்பு வாதங்களையும் கேட்ட இந்த நீதிபதி ஜோதிராமன் தற்போது அந்த தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மற்றும் அதே போன்று துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய சி.டி. நிர்மல்குமார் ஆகியோர் முன்ஜாமீன் கோரி தாக்கல் செய்யப்பட்ட அந்த மனுக்களை வந்து தள்ளுபடி செய்து உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. நிவேதா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி நாகேந்திரன். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த நிலையில் கரூர் சம்பவம் தொடர்பாக முன்ஜாமீன் மனுக்கள் தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். முன்ஜாமீன் மறுக்கப்பட்ட நிலையில் ஆனந்த், நிர்மல்குமார் ஆகிய இருவரும் கைதாக வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம்.